கந்தபுராணம். போன வாரம் கடைசி பாட்டு. ரதி கணவனை தர வேண்டினாள். சிவன் திருவுளம் சிந்திக்க மதிமுகத்துடன் மன்மதன் மனைவி மகிழத் தோன்றினான். சதிபதியை இணைத்த பரமன் விடையில் விடை பெற்றான். இனி இந்த வாரம். திருமணம் முடிந்த நாட்களாயின. இறைவன் குமரனைத் தராததால் ஒரு மனமெனக் கலங்கிய தேவர் மேருமலையில் ஒன்று கூடினர். திருமலை சென்று சிவனிடம் விண்ணப்பிக்க முடிவு செய்தனர். தேவர் எல்லோரும் ஒன்றாய் திருக்கைலாயம் நோக்கிச் சென்றனர். மூவருக்கு முதலான சிவனை பணிந்து வணங்கி அழுதனர். யாவரும் மகிழச் சிவன் குமரனை கொடுக்க முடிவெடுத்தார். அருட்பெரும் ஜோதியாய் நெற்றிக்கண்ணில் இருந்து திரு முகமுடைய அருட்கோலத்தை வாரி வழங்கி அருளினார். உருவப்பம் தாங்காமல் வானவர் மூளை நோக்கி ஓடினர். கதியில்லா குழந்தை தெய்வத்திடம் வருவது போல வந்தனர். விதியில் மாற்றம் வந்ததென மட்டிலா மகிழ்வு ஏதினர். மதியைச் சூடிய மறையவன் செயலை உற்று நோக்கினர். 6 அக்கினி பொறிகளும் எம்பிரான் முன் வந்தன. சீறுகின்ற வாயு தேவனையும் அக்கினி தேவனையும் அழைத்து 6 பொறிகளையும் கங்கையில் விடப்பணித்தான் பரமன். வாயுவும் அக்கினியும் அஞ்சினர். இறையருளை கூட்ட பாயும் வேகத்துடன் பொறிகளை மாறி மாறி ஏந்தி ஊயும் என நினைக்க முடியா கங்கையில் கொண்டு சேர்த்தனர். கங்கை வற்றத் தொடங்கியது. இறையருளை உணர்ந்து செங்கையில் பொறிகளை தாங்கி ஒரு நாழிகை மிகாமல் மங்கையர் குங்குமம் காக்க சரவணப் பொய்கையில் இட்டனர். பிரம்மமாய் நின்ற பிழம்பு மேனி என ஆக கருணை முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் இந்த உலகம் உய்ய. செந்தாமரையில் கொலு வீற்றிருந்தான் திருமால். பிரம்மன் வருணன் வந்து வந்து தரிசித்தனர். அழகை அள்ளி அள்ளி பருகினர். சிந்து நதி மிசை நிலவு போல சிந்தும் அழகை ரசித்தனர். கார்த்திகை பெண்களை அழைத்து முருகனுக்கு பாலூட்டச் சொன்னார்கள். நேர்த்தியான முறையில் கந்தன் அருவராய் பிரிந்தார். சீர்வளர் மங்கை அருவரும் பாலூட்டி மகிழ்ந்தனர். அஞ்சி ஓடிய உமாதேவியரது சிலம்பிலிருந்து நவரத்தனங்கள் சிந்தின. வஞ்சியருளால் நவசக்திகளாயின. நவ வீரர்கள் உருவாயினர். வஞ்சியில் வியர்வையில் தோன்றினர் லட்சம் தீரமுடைய வீரர்கள். முருகன் அவுணரை அழிக்க இந்த நவ வீரர்களும் உருக்கு உள்ளம் கொண்ட லட்ச வீரர்களிடம் தற்கை தகர்க்கும் தலைவனுக்கு அருந்துணையாய் அமைந்தனர். சரவணப் பொய்கையில் உள்ள சரவணனை கொண்டு வர சராசரங்களை காக்கும் பரமசிவனும் பார்வதியும் பாங்குறப் புறப்பட்டனர். சரஞ்சரமாய் பூதர்களும் வேதங்களும் பிரணவங்களும் முனிவர்களும் சென்றனர். அன்பு பொங்கியாட ஆசை வெள்ளமெனப் பெருக என்பும் சதையும் துள்ள அன்னை 6 குழந்தைகளையும் முன்பு தோன்றிய சினமோட அள்ளி எடுத்து மகிழ்ந்தார். திருக்குமரன் திருவிளையாடல் புரிந்தான். இனிய மணியை ஒலித்தான். திருக்கரத்தால் புல்லாங்குழல் ஊதினான். ஆனந்த நடனமாடினான். திருவிசை தங்கமணிகள் ஆடின. 14 லோகங்களும் கேட்டன. மன்றங்களிலும் குன்றங்களிலும் உலாவுவார். ஆறுகள் கடல்களில் உலாவுவார். ஒன்றி ஆயும் புலவர் சபைகளிலும் மொழி சபையெல்லாம் உலாவுவார். சென்று சென்று அண்டங்களிலெல்லாம் ஆர்வத்துடன் சோர்வின்றி உலாவுவார். மலைகளை ஒரு சேரக் கொணர்வார். அவற்றை தலைகீழாக வைப்பார். அலைகடல் ஏழையும் ஒன்றாக்குவார். கங்கை நதியை அடைப்பார். மலை பாம்புகளை மலைகளில் பூட்டி தேராக இழுத்து விளையாடுவார். இவை கண்ட தேவர்கள் இவன் பாலநல்லன், எவையானாலும் வெல்லும் அசுரன் என முடிவு செய்தனர். இவனை போரில் வெல்வோம் என உரிய ஆயுத்தம் செய்தனர். இந்திரன் வெள்ளையானை ஏறி ஆயுதங்களுடன் போர் புரிந்தான். சந்திர முகமுடைய முருகன் மேல் ஆயுதங்கள் பூக்களாய் விழுந்தன. அந்தமில் முருகன் சினந்து இந்திரனை பாணத்தால் கொன்றான். வருணன் போர் புரிந்தான். முருகன் அவனை அழித்தார். கருணையில்லா இமயன் போரிட்டான். குமரன் அவனை அழித்தார். ஒரு நிலையில்லா வாயு போரிட்டான். கந்தன் அவனை அழித்தார்.